சந்தியா சானி சீரியல்ல இப்போ ராடகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து ஓட்டிட்டா இருக்கும். நம்ம தனா மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலா வந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. சிவராமன் மாட்டுக்கும் பைக்ல வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து சிவராமன் வந்து யோசிக்கிறாங்க. என்னது போறது வந்து தனாவா இருக்கும் போல இருக்கே. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, தனியா வந்து நிற்கிறாங்க. பைக்கை வந்து அணைச்சிட்டு, இப்போ நம்ம பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணால் நிச்சயம் வந்து புல்லட் சத்தத்தில் வந்து கேட்டுருவா. அதனால நம்ம நடந்து போவோம்னு சொல்லிட்டு பைக்கை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அப்படியே தனா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல லைட்டாக வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாரோ வரது மட்டும் தெளிவாக தெரியுது நம்ம தனாக்கு. ஆனால் சிவராமன் தான் வராங்கங்கிற விஷயம் வந்து தெரியாது. ஏன்னா திரும்பி பார்க்கும்போது சிவராமன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் நேரடியாக வரப்போ வந்து ஒரு கண்ணாடி மூலியமாக வந்து பார்த்துட்றாங்க. சிவராமன் தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அச்சச்சோ, நான் இப்போ கார்த்திக் வீட்டுக்கு மட்டும் போகிறது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதானே, பெரிய பிரச்சனையாயிடுமே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தானா அப்பன்னு பார்த்து சரி சட்டுப்புட்டுன்னு ஓடி ஒளிஞ்சுப்போன்னு சொல்லி ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வந்து வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம சிவராமனும் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. தனா வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கால் பக்கத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து நெளிஞ்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கு. அச்சச்சோ, இப்போ ஓடிப்போனா கூட தப்பிப்பனா இல்லையான்னு தெரியலையே. நிச்சயம் சிவராமன்ட்டேருந்து வந்து நம்ம தப்பிக்கணும்னா இங்கே அமைதியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப, தனா எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து என்னமோ அது பண்ணிவிட்டு அது மட்டும் கேஷுவலாக போகுது. ஆனால் நம்ம தனாக்கு வந்து கீழே இது மாதிரி வந்து நின்ன விஷயம் கூட தெரியாது. அப்படியே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க. சரி, காலில் வந்து வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல தனா என்னடா அது இங்கே காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சரி எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து தேட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப மாயாவையும் கதிரையும் பார்க்குறாங்க கேஷுவலாக. அப்போன்னு பார்த்து தான் சிவராமன் வந்து சொல்கிறாங்க, தனா இங்கே தான் போன மாதிரி இருந்துச்சு. ஓ அப்படிங்களா, அது தனாவே இல்லை. தனா இப்போ தான் வந்து உள்ளே உட்காந்து அழகாக தூங்கிட்டு இருந்தான், நான் பேசிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பொய்யா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிரும் மாயாவும் அப்படியா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆமாம் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்குன்னு உங்ககிட்ட வந்து அன்பா பாசமாக நான் இருப்பேன்னு நினைக்காதடா. நீ பண்ணது எனக்கு இன்னமும் பிடிக்காம தான் இருக்குது. நீங்கள் 2 பேர் விஷயமும் வந்து தனா வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி வந்து மாப்பிள்ளையை மாற்றுனீங்கன்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீங்களாம் வருத்தப்படுவீங்கள்ல. அதனால தான் எல்லா உண்மையை மறைச்சிட்டு நாங்கள் யோசிக்கிறோம். நிச்சயம் வந்து கார்த்தி தான் வந்து தனாவை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். அது மட்டும் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். கார்த்தியோட நம்பர் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நம்பர் வந்து கொடுக்குறாங்க. கார்த்தியோட நம்பர். இப்போ இந்த ஃபோன் வந்து எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்கிறியாங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது மாதிரி இந்த வீட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தனா மாட்டுங்க அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. கார்த்தி வந்து கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க. தனா இங்கே தான் வரப்போகிறா, இனி அவன் மனசை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி அப்பன்னு பார்த்து, என்ன சார் எதுக்கு தேவலாம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. எனக்கு உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. நான் இன்னொருத்தரோட மனைவி. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ணோம். இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து கதிர் வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டான். இதை எனக்குமே வந்து விருப்பம் இல்லாமல் தான் நடந்திருக்கு. அதுக்குன்னு அந்த கல்யாணத்தை இல்லைன்னு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு மனசாட்சியெல்லாம் இல்லாமலாம் இல்லை சார். நான் அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எங்கள் அப்பாக்காவும் எங்கள் அம்மாக்காவும். அப்போனா நமக்குன்னு உள்ள வாழ்க்கையெல்லாம் எப்படி வாழ்கிறது? உங்கள் அப்பா அம்மா சொன்ன விஷயத்த தான் நீ சொல்லுவியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. தனாவை வந்து கார்த்தி சும்மானு இருங்க சார், நீங்கள் வேணால் என்ன வேணாலும் திட்டலாம், ஆனால் இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது தனாவை எப்படி இருந்தாலும் தூங்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார்த்தி மாட்டுக்கு ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க. தனா மாட்டுக்கு அசந்து வந்து தூங்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, தனா வந்து தூங்குறதுக்கான காரணம் வந்து அங்கே சிவராமன் வந்தப்போ ஒரு இடத்துல நின்னாங்கன்னு சொன்னேன்ல, அந்த விஷயம்னால தான் அவங்க வந்து தூங்குறாங்க. இது தெரியாமல் வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த கேட்டு காம்பவுண்டை வந்து மாசா வந்து உதைக்கிறாங்க. கதிர் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படியே வந்து அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம மாயாவும் வந்து அப்படியே வந்து வராங்க. எப்படி இருந்தாலும் வந்து கதிரை வந்து அடித்து தனாவை வந்து காப்பாற்றிடுவாங்க. கார்த்தி வந்து டிஷிம் டிஷிம் பண்ணுவாங்க. கதிர் உண்மையை சொல்கிறாங்கிறப்ப வந்து உன்னோட எண்ணம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை போய் இவ எப்புட்றா வந்து நல்லவங்கிறதெல்லாம் நம்புறா. என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிரும் நம்ம மாயா வந்து எப்படியெல்லாம் வந்து கார்த்தி வந்து டிஷிம்ஷிம் பண்ணி இந்த விஷயத்த வந்து தனாக்கே தெரியாமல் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஆனால் தனாக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரில. நம்ம மாயாவும் கதிரும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.